Hi guys, I am Shivpriya. இந்த வீடியோவில் full stack development course details பற்றி தான் பார்க்க போகிறோம். Front end, back end, middleware இந்த மூணையும் சிங்கிள் ஹேண்டடாக ரெடி பண்ணுறவங்கள தான் நம்ம full stack developerன்னு சொல்லுவோம். இந்த full stack developmentல two popular divisions இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா main stack and main stack. மெயின் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா மேங்கோ எக்ஸ்பிரஸ் ஆங்குலர் நோட்.js. மெயின் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா மேங்கோ எக்ஸ்பிரஸ் ரியாக்ட்.js நோட்.js. ஸோ இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்டாக்ல ஆங்குலர் யூஸ் பண்ணுவோம், மெயின் ஸ்டாக்ல ரியாக்ட்.js யூஸ் பண்ணுவோம். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். சரி, இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா HTML, CSS, JavaScript, React, Mango, Node, Express.js, அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல், ஜிட்டப்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எக்ஸ்க்ளூசிவாக ரெண்டு டேட்டாபேஸ் பார்க்க போகிறோம். ஒன்று MongoDB, அனதர் ஒன்று MySQL. இதை ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்டு நான் ரிலேஷனல் சொல்லுவாங்க. ரிலேஷனல்னா MySQL, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸுங்கிறது MongoDB. இது ரெண்டையும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் நான் எப்படி மேம் படிக்கிறேன், இந்த கோர்ஸ்க்கு நான் எலிஜிபிளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஆல்ரெடி ஒரு டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க அனதர் டெஸ்டினேஷன் சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். மேம் எனக்கு ஐடி ஜாப்ஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். இதுலேயும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். மேம் நான் சுத்தமாக ஐடி பேக்ரவுண்ட் இல்லை மேம், எனக்கு ஐடியை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, நான் எப்படி மேம் படிக்கிறது, நான் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், நான் ஒரு இசி ஸ்டூடெண்ட், நான் ஒரு சிவில் ஸ்டூடெண்ட், நான் எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கவலையை விடுங்க, இந்த கோர்ஸ் நமக்கு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், அதுக்கப்புறம் அதுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் டெய்லி இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல டெவலப்பர் ஆக முடியுங்க. இந்த கோர்ஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ செட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வித் ஃப்ரண்ட் அண்ட் இதில் HTML, CSS, JavaScript பார்க்குறோம். அண்ட் அனதர் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பேஸே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நம்ம மிடில் வேரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் பேக் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டையர் ஒரு சினாரியோவை ஒரு ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாமே ஆர்கிடெக்சர் தாங்க. கோடிங்க்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா MVC அண்ட் MVP, MVVM அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சர் இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் அந்த கோடோட ஸ்கேலபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த கோடரை ரொம்ப ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்காக எல்லா பெரிய ஐடி கம்பெனிஸ்லையுமே யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அதை நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸில் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடை ரைட் பண்ணுவோம் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக. அண்ட் தென் இந்த கோடை ஜிட்டப்பில் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஜிட்டப்பில் புஷ் பண்ணுறதாகட்டும், ஃபுல் பண்ணி கோட் எடுக்கிறதாகட்டும், நமக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு ஹோஸ்ட் பண்ணி போகிறோம். அண்ட் தென் அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு ரெஸ்யூமே ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி கூட நீங்கள் லிங்காக ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நமக்காக பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்னொரு தாட் இருக்கும். ஓகே மேம், இப்போ கோர்ஸோட ஃப்ளோ சொல்லிட்டீங்க. கோர்ஸோட ஃப்ளோ ஃப்ரண்ட் அண்ட் சொன்னீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், பேக் அண்ட் பார்க்க போகிறோம், MVC ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஜிட்டப்பில் வெர்ஷன் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம் சொல்லிட்டீங்க, போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் சொல்லிட்டீங்க. பட் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்? அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுதான் நம்மளுடைய ரெஸ்யூமே பேச போகுது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோன் பண்ண போகிறோம், யூடியூப்போட க்ளோன் பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராமோட க்ளோன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் CMSோட ஒரு அட்மின் பேனல் பண்ண போகிறோம். அண்ட் தென் ட்விட்டர் அப்ளிகேஷன், ஆப்வியஸ்லி இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை மேக் பண்ண போகிறோம். ஓகே மேம், கோர்ஸோட ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அந்த கோர்ஸோட ஃப்ளோவில் ஃப்ரண்ட் அண்ட் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, பேக் அண்ட் இருக்குது, MVC ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் ஜிட்டப் இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இதுக்கெல்லாம் சேர்த்து போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் பண்ண போகிறோம். அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேஷனில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி மேம், இந்த கோர்ஸை நான் எப்படி மேம் அட்டன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான். கம்ப்ளீட்டாக ஜூம் அப்ளிகேஷனில் தான் கிளாஸ் கொண்டு போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆன்லைன் கிளாஸ் தான். இந்த கிளாஸோட டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 month டூரேஷன். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸோட ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பர் டே 1.5 hours-லேருந்து 2 hours வரைக்கும் நமக்கு டெய்லி பேசிக்ஸில் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49,999. இந்த கோர்ஸுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்லேயே ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். எனக்கு ஃபர்தராக டெமோஸ்ட்ரேஷன் வேணும், இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெமோஸ்ட்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், அவங்க உங்களை கெட் பேக் பண்ணிப்பாங்க, டெமோஸ்ட்ரேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, ஹாப்பி லேர்னிங்.